Hi students, இன்னைக்கு நாம 12ஆம் வகுப்பு வணிகவியல்ல அத்தியாயம் 2 பார்க்கலாம். அதோட தலைப்பு என்னன்னா மேலாண்மை செயல்பாடுகள். சோ இந்த மேலாண்மை செயல்பாடுகள்ல ரெண்டு விஷயங்கள் இருக்கு. முதல்ல பார்க்க போறது முதன்மை பணிகள். சரியா? முதன்மை பணிகள் இருக்கு, அதுக்கப்புறம் துணை பணிகள் சொல்லுவாங்க. அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் முதன்மை பணிகள் பார்க்கலாம். முதன்மை பணிகள் முதலாவது என்னன்னா திட்டமிடுதல். சோ திட்டமிடுதல் அப்படின்னா ஒரு பிசினஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து திட்டமிடல் ரொம்ப முக்கியம். அந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறதுலேருந்து அது கடைசி முடிவு வரைக்கும் திட்டமிடல் இருக்கும். இப்போ நான் ஒரு பிஸ்கட் கம்பெனி வச்சிருக்கேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் மில்க் பிக்கிஸ் பிஸ்கட் நான் உற்பத்தி பண்றேன், அதுதான் ஒரு பிசினஸ் அப்படின்னு வச்சீங்கன்னா அந்த பிசினஸ் வந்து எப்படி வந்து நான் உற்பத்தி பண்ணணும், எந்த மாதிரி வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், யாருக்கு நான் போய் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே திட்டமிடணும். அந்த பிஸ்கட்ல ரொம்ப யார் விரும்பி சாப்பிடுவாங்கன்னா சின்ன பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் திட்டமிட்டே வருவேன், எப்படி வந்து இந்த பிஸ்கட்டை வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டே வருவேன். அதில் க்ரீம் பிஸ்கட் தருவேன், அப்புறம் க்ரீம் இல்லாமல் பிஸ்கட் தருவேன். ஸோ இந்த மாதிரிலாம் திட்டம் பண்ணுவேன். அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஒரு பொருள் வந்து சேல்ஸ் ஆகணும், மக்கள்கிட்ட ரீச் ஆகணும் அப்படின்னா எதை பார்த்து அவங்க வாங்குவாங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து தான் வாங்குவாங்க. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இந்த மில்க் பிக்கிஸ்க்கு எப்படி கொடுப்பேன் அப்படின்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் சின்ன பையன் இருக்கிற மாதிரி அந்த சின்ன பையன் வந்து இந்த பிஸ்கட் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி நான் கொடுப்பேன். அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டில் உள்ள குட்டீஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு பிஸ்கட் வந்து பிடிச்சிருக்கு, அதை பாருங்க டிவியில் ஒரு பையன் பிஸ்கட் சாப்பிட்றான், எனக்கு நீங்கள் வாங்கிட்டாங்க அப்படின்னு பேரண்ட்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பிளான் திட்டமிடுதல் பிளானிங் சொல்லுவோம். இந்த பிளான் பண்ணுற விஷயம் வந்து பிஸ்னஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியம். இப்போ பிஸ்கெட்டை வந்து நம்ம பார்த்தோம் இப்போ எக்ஸாம்பிள். ஸோ மில்க் பிக்கிஸை வந்து எல்லாரையும் வாங்க வச்சுட்டாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து எல்லா கஸ்டமரும் வாங்கிட்டாங்க. அந்த வாங்கி நம்ம என்ன ஒரு 100 கஸ்டமர் தான் வச்சுக்கோங்களேன். அந்த 100 கஸ்டமரை அடுத்த எப்படி தக்க வச்சுக்கிறோம், அதை ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா திட்டமிடுவாங்க. என்ன திட்டமிடுவாங்க அப்படின்னா புதுசாக வந்து பிஸ்கெட்டில் வந்து சின்ன பிஸ்கெட்டாக கொடுப்பாங்க, ஒரு 5 ரூபாய்க்கு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் 10 ரூபாய்க்கு ஒரு பெரிய பிஸ்கெட்டு, அதுக்கப்புறம் பெரிய பிஸ்கெட்டு, அதிலே க்ரீம் வச்ச பிஸ்கெட்டு. ஸோ இந்த மாதிரி வெரைட்டியாக கொடுக்க அந்த கஸ்டமர்ஸ் வந்து பரவாயில்ல, இவங்க டிஃப்ரெண்டாக இதாக பண்ணிகிட்டே இருக்காங்க, பிஸ்கெட் நம்ம வாங்குவோம் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. ஸோ பிளானிங் அப்படிங்கிற விஷயம், திட்டமிடுதல் அப்படிங்கிற விஷயம் ஒரு பிஸ்னஸில் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். சரி, இந்த மில்க் பிக்கிஸ் வந்து ரொம்ப வளர்ந்துருச்சு. வளர்ந்த பிறகு பிரான்ச்சஸ் கொடுக்குறாங்க, அதாவது கிளைகள். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கிளைகள் இருக்கு. அந்த கிளைகள்லாம் வந்து ஒவ்வொரு ஆளுநரும் நியமிக்கிறோம். ஸோ அந்த யாரெல்லாம் நியமிக்கிறாங்க அவங்க வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணுற நாலேஜ் அவங்களுக்கு இருக்கா, ஸோ இது எல்லாமே சூஸ் பண்ணி அப்படிதான் அவங்களை வேலையில் அமர்த்துவாங்க. ஸோ எல்லா விஷயத்துக்குமே திட்டமிடல் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஒழுங்கமைத்தல். ஒழுங்கமைத்தல் அப்படின்னா ஆர்கனைசிங் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஒழுங்கமைத்தல் அப்படின்னா ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனி மேலாளர் இருக்காரு, மேலாளருக்கு கீழே வந்து இந்த ஊழியர்கள் வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. ஸோ மில்க் பிக்கிஸ் தான் நான் எக்ஸாம்பிள் சொன்னேன். மில்க் பிக்கிஸ் கம்பெனியை வச்சுக்கோங்க. அந்த பிஸ்கட்டை வந்து உற்பத்தி பண்றாங்க ஊழியர்கள் உற்பத்தி பண்ணும்போது மேலாளர் வந்து மேற்பார்வையிடுவார், அதாவது பார்த்துட்டு இருக்காரு எப்படிலாம் வேலை செய்யறாங்க அப்படின்னு. அப்படி இருக்கும்போது இந்த மேலாளருடைய வேலை என்னன்னா இந்த ஊழியர்கள் எல்லாம் அந்த கொடுக்கப்பட்ட வேலையை சரியா செய்யறாங்களா, பிஸ்கட்டை வந்து சரியா உற்பத்தி பண்ணாங்களா, பிஸ்கட்டை உற்பத்தி பண்ணும்போது கை கிளவுஸ் மாட்டிருக்காங்களா, இயந்திரத்துக்கு பக்கத்தில் நிற்கும் போது அந்த இயந்திரத்தை சரியான முறையில் வந்து ஆப்ரேட் பண்றாங்களா, இந்த விஷயம் எல்லாமே பார்க்கறது மேலாளருடைய வேலை. முக்கியமா வந்து ஒரு பிசினஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அந்த பிசினஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஒழுங்கமைத்தல், அதாவது ஆர்கனைசிங். ஏன் ஒழுங்கமைத்தல் முக்கியம் அப்படின்னு சொல்றோம்னா ஒரு கம்பெனியோட முதலாளியாவே இருக்கட்டும், அந்த முதலாளிக்கு வந்து என்ன வேலை இருக்குன்னா அந்த கம்பெனியோட லாபம் எப்படி இருக்கு, நட்டம் எப்படி இருக்கு, அந்த விஷயங்கள்லாம் தான் அவருடைய ஃபோக்கஸா இருப்பாரு, அதை மட்டும் தான் அவர் பார்ப்பாரு. பட் ஒரு பொருளை வந்து உற்பத்தியாக வெளியில வர்ற விஷயம், அந்த விஷயம் யார்கிட்ட இருக்குன்னா இந்த ஊழியர்கள் கிட்ட தான் இருக்கு. ஏன்னா அவங்க தான் வந்து பொருளை வந்து உற்பத்தி பண்றாங்க. இப்போ பிஸ்கட்டை வந்து உற்பத்தி பண்றாங்க, அதுக்கப்புறம் பேக் பண்றாங்க, பேக் பண்ண பிறகு ஒரு அட்டைப்பட்டியில வச்சு உள்ள வச்சு நவுத்திட்டு போறாங்க. ஸோ இந்த விஷயம் எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ஊழியர்கள் கீழே தான் 100% வந்து அந்த பொருளோட தரம் இருக்கு, அதாவது உற்பத்தி எப்படி பண்றாங்க, எப்படி பேக் பண்றாங்க, கிளியாம பேக் பண்றாங்களா. ஸோ இந்த விஷயம் எல்லாமே ரொம்ப முக்கியம். இதை பார்க்கறது பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா மேலாளர் கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. யார் ஒப்படைச்சாருன்னா அந்த கம்பெனியோட நிர்வாகி ஒப்படைச்சிருக்காரு. ஸோ அந்த மேலாளர் என்ன பண்ணுவார்னா அந்த பாக்ஸ் எல்லாம் சரியா இருக்கா, கிளியாம இருக்கா அப்படி செக் பண்ணணும். ஏன் அப்படி செக் பண்ணோம்னா இப்போ நான் ஒரு மில்க் பிக்கிஸ் அட்டைப்பட்டி ஃபுல்லா வச்சுட்டேன், அந்த அட்டைப்பட்டியில் ஒரு 12 பிஸ்கட் இருக்கு, அந்த பிஸ்கட்டை கொண்டு போய் நான் இந்த பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நம்ம கஸ்டமர் அதாவது அந்த பெட்டி ஷாப்லாம் அந்த கடையில் போய் கொடுக்குறாங்க. அந்த கடைக்காரங்க வாங்கும்போது பரவாயில்ல, இவங்க வந்து இவங்க பாக்ஸ் பார்க்கும்போது நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க, கிளியவே இல்லை, இவங்க நம்பி வாங்கலாம். அதே மாதிரி எத்தனை பொருள் நம்ம ஆர்டர் கொடுத்தோமோ அத்தனை பொருள் நம்ம கரெக்டாக கொடுத்துட்றாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும். ஸோ இந்த நம்பிக்கையை சம்பாதிக்கிறது தான் இந்த பிஸ்னஸ் மேனோட முதல் நோக்கமாக இருக்கும். ஸோ மேலாளர் வந்து என்ன பண்ணுவார்னா இந்த ஆர்கனைசிங், இந்த ஒழுங்கமைத்தலை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்ப்பாரு. எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த பிஸ்னஸ்
பிஸ்னஸை அந்த பிஸ்கட்டெல்லாம் வந்து எப்படி வந்து அவங்க வந்து சரியாக பேக் பண்ணுறாங்க, இந்த விஷயம் எல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ்க்கு ரொம்ப முக்கியம் ஒழுங்கமைத்தல் சொல்கிறாங்க. அடுத்தது பணி அமர்த்தல். பணி அமர்த்தல் அப்படின்னா வேலைக்கு ஒரு ஆளை வந்து சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ பிஸ்னஸ் கம்பெனி தான் போயிட்டு இருக்கு, அது வந்து யாரை சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ரொம்ப வயசாகிடுச்சு ஒருத்தருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ஆனால் கம்பெனியை வந்து நீங்கள் ரிட்டைர்மெண்ட் வாங்கிக்கோங்க, வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு கம்பெனியாக வந்து ஒரு காசு போட்டு அமைச்சு வச்சுருவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனி அப்படின்னு இருக்குன்னா அந்த ஃபேக்ட்ரியாக ஏதாவது இப்போ ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும், ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், அதில் வந்து ஒரு மிஷின் இருக்கும், ஒரு மனுஷன் இருப்பான். ஸோ ரொம்ப வயசாகிடுச்சு அப்படின்னா அவனால் வேலை செய்ய முடியாது. அந்த மிஷினுக்கு பக்கத்தில் இருக்கும்போது ஏதாவது உயிரிழப்பு வர நேரிடும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப வயசாகிடுச்சுன்னா நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ரிட்டைர்மெண்ட் கொடுத்து பணம் கொடுத்து அனுப்பிச்சு விட்றாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் புது ஆளை வந்து நியமிப்பாங்க, புதுசாக வந்து கேண்டிடேட்டை சூஸ் பண்ணுவாங்க. அதுதான் பணி அமர்த்தல் அப்படின்னு சொல்றாங்க. சரி, புதுசாக ஒரு ஆள் வேலைக்கு வராது அப்படின்னா அவருக்கு வந்து உடனே வந்து இந்த பிஸ்கட் வந்து செய்யற வேலையை கொடுக்க மாட்டாரு. அதாவது இந்த மிஷினுக்கு பக்கத்தில் நிக்க வைக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆல்ரெடி அந்த கம்பெனியில அனுபவமிக்க ஒரு ஒர்க்கர் இருப்பாங்கல்ல, அந்த ஒர்க்கரை வச்சு இந்த புதுசா வந்த ஒர்க்கருக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேலையை வந்து சொல்லிக் கொடுக்க சொல்லுவாங்க. ஒரு வாரம் அது ஒரு மாசம் போல அந்த வேலையை வந்து பார்த்துட்டே இருப்பாரு புதுசா வந்தவர். அதுக்கப்புறமேட்டு அவருக்கு வேலையை கத்துக்கிட்ட பிறகு அந்த வேலையை அனுபவிக்க ஒர்க்கர் வந்து பார்ப்பாரு. பார்த்த பிறகு சரி நீ சரியா பண்ற, நான் போய் மேலாளர்கிட்ட சொல்றேன் நீ சரியா பண்றேன்னு அப்படி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்த பிறகு அவரை வந்து இந்த வேலையை அமர்த்துவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்த பணிய மக்கள்லாம் வரும். அதே மாதிரி ஒரு ஒர்க்கர் வந்து நல்லா வேலை செய்யறாரு அப்படின்னா அவருக்கு ப்ரொமோஷன் கொடுக்க வேண்டியது ஊதிய உயர்வு கொடுக்க வேண்டிய யாருக்கு கொடுக்கணும்னா மேலாளர்கள் தான் இருக்கு. அந்த மேலாளர் வந்து யாரை ரிப்போர்ட் பண்ணுவாரு அப்படின்னா தனக்கு உயரதிகாரி நிர்வாகிகிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாரு. ஸோ இது எல்லாமே இதுல வருதுன்னா பணிய மக்களுக்கு கீழே வருது. அடுத்தது இயக்குவித்தல். இயக்குவித்தல் அப்படின்னா டைரக்டிங் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஒரு சரியான பாதையை வந்து காமிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு சரியான பாதையை காமிப்பாங்க அப்படின்னா மேலாளர் தான் அந்த சரியான பாதையை காமிப்பாங்க. யாருக்கு காமிப்பாங்க? கீழே வேலை செய்ய ஊழியர்களுக்கு காமிப்பாங்க. அதாவது என்ன விஷயம் அப்படின்னா, நமக்கு வந்து இத்தனை பிரான்ச்சஸ் இருக்கு, இந்த இத்தனை பிரான்ச்சஸ்க்கு வந்து நீங்க வந்து ஊர்ல குறிப்பிட்ட தேதிக்குள்ள அனுப்பி ஆகணும் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாரு மேலாளர். அதை கேட்டு செய்ய வேண்டியது யாருடைய வேலை அப்படின்னா அந்த ஊழியரோட வேலை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திருச்சியில வந்து நமக்கு வந்து ஒரு பிரான்ச் இருக்கு. அந்த பிரான்ச்ல வந்து இமீடியட்டா நம்ம ப்ராடக்ட் டிமாண்ட் கேட்கறாங்க, ஒரு 10 அட்டைப்படி கேட்கறாங்க, பிஸ்கட் கேட்கறாங்க, நீங்க என்ன பண்ணி ஆகணும், நீ சாயந்தரம் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி கைட் பண்றாரா? அந்த கைட் பண்ற விஷயம் தான் இயக்குவித்தல். இயக்குவித்தல்னா ஒரு விஷயத்தை சொல்லி நீங்க செய்யுங்கன்னு சொல்றது தான் அந்த இயக்குவித்தல் சொல்றாங்க. ஸோ இந்த மேலாளர் பேச்சு கேட்டு அந்த விஷயத்தை வந்து இப்போ திருச்சிக்கு வந்து இந்த பாக்ஸ் தேவை அனுப்புன்னு சொன்னாங்கன்னா அதை செய்ய வேண்டியது யாருடைய வேலைன்னா இந்த ஊழியருடைய வேலை. அந்த பேக் பண்ணி ரெடியாக வச்சிருப்பாங்க. அது ரெடியான பொருளை வந்து வேன் மூலியோ இல்லை இதிலே அனுப்பிச்சு விடுவாங்க. அது வந்து எங்கன்னா திருச்சி போய் சேர்ந்துடும். சரியா? அடுத்தது கட்டுப்படுத்துதல். கட்டுப்படுத்துதல் அப்படின்னா மேலாளர் தன் கீழே வேலை செய்யற ஊழியர்களை தன்னுடைய கைக்குள்ள வச்சிருக்கணும். அவர் என்ன சொல்றாரோ அந்த ஊழியர்கள் எல்லாருமே கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு மேலாளர் தான் சொல்ற விஷயம் எல்லாத்தையுமே ஒரு ஊழியர்கள் கேட்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஊழியர்களுடைய மனநிலையை அவர் சரியா புரிஞ்சுக்கணும். எப்படின்னா அவங்க வந்து ஊதியம் கேட்டாங்கன்னா சரியா ஊதியம் கொடுக்கணும். இல்லை சார் எனக்கு இந்த மாதிரி தொழில கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, எனக்கு சரியா புரியல, எனக்கு வந்து ஒப்பனை வரல அப்படின்னா சொல்லும்போது அவர் வந்து மோட்டிவேட் பண்ணி உன்னால முடியும், உன்னால ஜெயிக்க முடியும் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணணும். எல்லா விஷயத்தையும் மேலாளர் செஞ்சாதான் ஊழியர்கள் என்ன பண்ணுவாங்க? கட்டுப்படுத்தல். அவங்க கீழே மேலாளர் என்ன சொல்றாங்களோ அதை வந்து செய்வாங்க. ஸோ ஒரு மேலாளர் அப்படிங்கிறவர் வந்து ஊழியரை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். அவருக்கு என்ன தேவைன்னு புரிஞ்சுக்கணும். அவரோட மென்டாலிட்டி அவங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. அப்படி இருந்தா அவங்க வந்து ஊழியர்கள் கட்டுப்படுவாங்க மேலாளருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஒருங்கிணைத்தல். ஒருங்கிணைத்தல்னா ஒரு 100 பேர் கம்பெனியில் ஒர்க் பண்றாங்கன்னா அந்த 100 பேருமே அந்த மேலாளர் சொல்ற விஷயத்த கேட்கணும்னு சொல்றாங்க. இந்த ஒருங்கிணைத்தல்ல எல்லா டாபிக்குமே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் திட்டமிடுதல், ஒழுங்கமைத்தல், பணியமர்த்தல், இயக்குவித்தல், கட்டுப்படுத்துதல், அப்புறம் செயல்படுத்தல், எல்லா விஷயத்திலுமே ஒருங்கிணைத்தல் வேண்டும். ஒரு விஷயத்த வந்து மேலாளர் சொல்றாங்கன்னா அந்த கம்பெனி வேலை செய்யற 100 பேர் இருக்காங்கன்னா அந்த 100 பேருமே வந்து ஒன்றாக கேட்டு செயல்படணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது செயலுக்கம் அளித்தல். செயலுக்கம் அளித்தல் அப்படின்னா மோட்டிவேஷன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. சரி, என்ன மோட்டிவேஷன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஒருத்தவங்க வந்து ரொம்ப சோர்வா இருக்காங்க, தன்னால ஒரு வேலை செய்ய முடியல, எதுலையுமே கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல அப்படின்னா யாராவது வந்து என்ன மோட்டிவேட் பண்ணா நான் என்ன பண்ணுவேன், என்னால் ஜெயிக்க முடியும், நான் வந்து சாதிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில கூட யாராவது வந்து மோட்டிவேஷன் பண்ணா நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிற முடியாது. அதே மாதிரி தான் கம்பெனியில் வேலை செய்கிற ஊழியர்களும் வந்து வேலை செஞ்சே தான் இருப்பாங்க, உற்சாகமாக வேலை செய்வாங்க. சம்டைம் வந்து சோர்ந்து போயிடுவாங்க, என்னடா போய் பண்ண முடியலையே சொல்லி சோர்ந்து போயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மேலாளருடைய வேலை என்னன்னா
உன்னால முடியும், நல்லா தானே பண்ணிட்டு இருந்தேன், ஏன் போன மாசம் வரைக்கும் நல்லா தானே பண்ணேன், இப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லி உன்னால முடியும், நல்லா உற்பத்தி பண்ணு, நீ உற்பத்தி பண்ண ப்ராடக்ட்ஸ் தான் நமக்கு மார்க்கெட் நல்லா சேல் ஆகுது, எல்லாரும் ப்ராடக்ட் விரும்பி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி உற்சாகப்பட்ட போது அந்த கம்பெனியில் வேலை செய்ய எல்லா உதவிகளும் நல்லா உற்பத்தி பண்ணுவாங்க, தரமான பொருளை உற்பத்தி பண்ணி அனுப்புவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த கம்பெனிக்கு ஆட்டோமேட்டிக்கா நல்ல பேர் கிடைக்கும். ஸோ இதுதான் செயலூக்கம் அளித்தல். ஸோ இப்போ வந்து என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா உதவி பணிகள் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது பார்ப்போம். அடுத்த நம்ம பார்க்க போறது துணை பணிகள். ஸோ துணை பணிகள் என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்கலாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து புதுமைப்படுத்துதல். புதுமைப்படுத்துதல் அப்படின்னா இனோவேஷன், இனோவேட்டிவ் ஒர்க் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஸோ இந்த இனோவேஷன் புதுமைப்படுத்துதல் அப்படின்னா ஒரு ப்ராடக்டை வந்து ஒரே மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணாம வெவ்வேறு மாதிரி ப்ரொடியூஸ் பண்றது. இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம்னா ஜியோ எடுத்துக்கலாம். ஜியோ கம்பெனி, அதாவது சிம் கார்டு எடுத்துப்போம். அந்த ஜியோ கம்பெனி என்ன பண்ணானா ஒரே மாதிரி பிளான்ஸ் வந்து மக்களுக்கு கொடுக்க மாட்டான். முதல்ல வந்து ஃப்ரீயாக கொடுத்தான், ஃப்ரீயாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து காசு வைக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ இப்போ காசு வைக்க ஆரம்பிச்சிட்டு ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்கு, 199 பிளான்ஸ் இருக்கு, 149 பிளான்ஸ் இருக்கு. அதாவது ஒரு மாசத்துக்கு வரைக்கும் பேசிக்கலாம், அல்லது 2 வாரத்துக்கு ஒரு பேசிக்கலாம், அல்லது 3 மாசத்துக்கு ஒரு பேசிக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த காசு வாங்கிப்பான். இந்த மாதிரி ஒவ்வொரு வெரைட்டி கொடுப்பான். இந்த வெரைட்டி கொடுக்கும்போது மக்களுக்கு வந்து அதோட ஈடுபாடு அதிகமாகும். ஸோ ஜியோக்கு ஜியோ வந்து ஃப்ரீயாக வாய்ஸ் கால் பேசிக்கலாம். ஸோ இது எல்லாமே இருக்கும்போது மக்கள் வந்து இன்னும் வந்து ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும். சரி, நல்ல வெரைட்டி கொடுக்குறாங்க, இந்த ஜியோ ஃபோன் நல்லா இருக்கு, நம்ம வாங்குவோம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி ஜியோ ஃபோன்னே வந்து சின்னதாக ஒரு ஃபோன் விற்க ஆரம்பிச்சிட்டான். அந்த ஃபோனுக்குள்ள வந்து நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கலாம், ஜியோ ஃபோன், ஜியோ சிம் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ புதுசாக ஒரு விஷயத்தை கொடுக்க மக்கள் வந்து அந்த பொருள் மீது ஒரு நம்பிக்கை வரும். நிறைய விஷயங்கள் இப்போ பண்ணுறாங்க, அந்த பொருளை வாங்கணும்னு ஒரு ஐடியா வரும். அதுதான் புதுமைப்படுத்துதல்னு சொல்றாங்க. ஒரே மாதிரியே ஒரு பொருளை கொடுத்துட்டே இருந்தா மக்களுக்கு சைடு தட்டி போயிடும். ஸோ புதுசா ஒரு விஷயத்தை செய்யும்போது மக்கள் அந்த பொருளை வந்து வாங்குவாங்க, நம்பிக்கை வரும்னு சொல்றாங்க. அதுதான் புதுமைப்படுத்துதல். அடுத்து பார்க்கும்போது பிரதிநிதித்துவம். பிரதிநிதித்துவம் அப்படின்னா ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதாவது நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்றேன், இப்போ ஜியோ கம்பெனியில் ஒர்க் பண்றேன் அப்படின்னா எங்க போனாலும் என்னுடைய கம்பெனி பேர் நான் சொல்லி தான் நான் சொல்லுவேன், நான் ஜியோ கம்பெனியில் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னை பத்தி நான் சொல்லுவேன். ஸோ ஒரு விஷயத்துக்கு நான் சொல்லும் போது என் கம்பெனியை சொல்லிட்டு நான் சொல்லணும்னா அதை என் கம்பெனி நான் பிரதிநிதித்துவம், நான் என் கம்பெனி வந்து முன்னிறுத்துறேன் அப்படின்னு அர்த்தம், ரெப்ரசென்ட் பண்றேன் அர்த்தம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் எங்கே வெளியே போகும்போது ஜியோ அப்படின்னு போட்டிருக்கேன், அந்த டிஷர்ட்டை வந்து நான் போட்டு போவேன். அப்போ எல்லாரும் பார்ப்பாங்க, ஸோ ஜியோவில் வந்து ஒரு ஒர்க் பண்ணாரு போல இருக்கு அப்படின்னு வந்து என் கம்பெனி நேம் எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஸோ எந்தெந்த விஷயம் மூலமா இந்த கம்பெனி நம்ம வந்து மற்றவங்களை சொல்லலாமா, நான் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு வாயால சொல்லலாம், அல்லது டிஷர்ட் போட்ட வந்து எல்லாரும் பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம கம்பெனியை வந்து ஒரு நல்ல வந்து ஒரு கஷ்டம் வந்து பிடிச்சி கொடுக்கும். சரி, இவங்க ஒர்க் பண்ணாரு, நல்ல கம்பெனி போல இருக்குன்னு சொல்லி எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. நம்ம கம்பெனி பற்றி பேர் வந்து பெருசாகும். ஸோ சொல்றாங்க. அடுத்தது முடிவெடுத்தல். ஸோ முடிவெடுத்தல் அப்படின்னா டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்தெந்த மாதிரிலாம் முடிவெடுப்பாங்க அப்படின்னா, ஸோ நம்மகிட்ட வந்து நிறைய கஸ்டமர் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த கஸ்டமர் வந்து எப்படி தக்க வைக்கணும் அப்படின்னா எல்லா முதலாளிகளும் பார்ப்பாங்க. சரி, ஒரு 100 கஸ்டமர் வந்துட்டாங்க, அந்த 100 கஸ்டமர் எப்படி தக்க வைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம எல்லாமே பண்ணணும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து மில்க் பிகிஸ் வந்து எக்ஸாம்பிளா பார்த்தோம். மில்க் பிகிஸ் வந்து எல்லாமே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்க எப்படி தக்க வச்சுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான பொருள் வந்து இப்போ ஃப்ரீ ஏதாவது வேணா ஃப்ரீ கொடுக்குறது, அதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 25% அல்லது 10% கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம பண்ணால் மக்கள் வந்து அந்த பொருள் அதிகமாக வந்து வாங்குவாங்க. ஸோ முடிவெடுத்தல் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இப்போ மில்க் பிகிஸ் பிஸ்கட் நல்லா வளர்ந்துருச்சு, பிரான்ச்சஸ் அங்கங்கே வந்து எல்லா ஊர்லேயும் வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு பிரான்ச்சில் வந்து மட்டும் டிமாண்ட் அதிகமாக இருக்குது, இன்னொரு பிரான்ச்சில் டிமாண்டே இல்லை அப்படின்னா மீட்டிங் போடுவாங்க. மீட்டிங் போட்டு சரி, இப்போ தஞ்சாவூரில் ஒரு பிரான்ச் இருக்குது, திருச்சியில் ஒரு பிரான்ச் இருக்குது. தஞ்சாவூரில் நல்லா டிமாண்ட் இருக்குது, எல்லாரும் பிகிஸ் வாங்குறாங்க, திருச்சியில் அந்தளவுக்கு வாங்க மாட்டாங்க அப்படின்னா ஸோ இந்த இருக்கிற பிஸ்னஸ் வந்து லாஸ்ட்லேயே தான் போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு மீட்டிங் போடுவாங்க, அந்த மீட்டிங் போட்டு முடிவெடுப்பாங்க. ஸோ முடிவெடுக்கலாம் அதுதான் டெசிஷன் மேக்கிங். மேனேஜர்ஸ் எல்லாமே இருப்பாங்க, அதாவது மேலாளர்கள் எல்லாமே இருப்பாங்க, அதே மாதிரி நிர்வாகி அட்மினிஸ்ட்ரேட்டர் அவங்களும் இருப்பாங்க. இந்த மேலாளர் நிர்வாகியும் மீட்டிங் போட்டு பேசுவாங்க. ஸோ திருச்சியில் இருக்க அந்த கம்பெனி வந்து ஓடவே மாட்டேங்குது, எப்படி நம்ம என்ன பண்ணலாம், லாஸ்ட்லேயே தான் போயிட்டு இருக்கு, அந்த கம்பெனியை வந்து மூடிடலாமா, இல்லை அந்த பகுதியில் மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, அந்த கஸ்டமர் எந்த மாதிரி பிஸ்கட் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி உற்பத்தி பண்ணலாமா அப்படின்னு ஒரு மீட்டிங் நடக்குது. இந்த மீட்டிங்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லுவாங்க. ஒவ்வொரு மேலாளர்களும் வந்து சொல்லுவாங்க, சார் இந்த மாதிரி இந்த கம்பெனியை மூடிடலாம் ஒரு மேலாளர் சொல்றாரு. இன்னொருத்தர் வந்து இல்லை சார், நம்ம கஸ்டமர் எந்த மாதிரி பொருட்களை எதிர்பார்க்குறாங்க நம்ம ஒரு சர்வே எடுப்போம், என்ன ஒரு எடுத்து பார்ப்போம்,
அவங்க இன்னும் பிஸ்கட் எதிர்பார்க்குறாங்க, க்ரீன் பிஸ்கட் வேணும் எதிர்பார்க்குறாங்களா? ஸோ இந்த மாதிரி எடுத்து பார்த்து அவங்கள்ட்ட கேட்டுட்டு புதுசாக நம்ம ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணுவோம் இன்னொரு மேலே சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேலாளர் சொல்ல நிர்வாகி வந்து கேட்டுட்டே இருக்காரு. கேட்டுக்கிட்டு அவரும் தன்னுடைய சொந்த அறிவினால ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஸோ டெசிஷன் மேக்கிங் அப்படின்னா அதுதான் முடிவு எடுத்தல்னு அர்த்தம். இந்த முடிவெடுத்தல் ப்ராசஸ்ல வந்து ஒரே ஒரு நபர் மட்டும் முடிவெடுக்க மாட்டாரு. இப்ப கம்பெனி ஓனர் அதாவது நிர்வாகி இருக்காரு, அவர் மட்டுமே வந்து சொந்தமா முடிவெடுக்க மாட்டாரு. அவரும் அப்புறம் மேலாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மேலாளர்கள் எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்களோ அதை வச்சுதான் நிர்வாகி முடிவெடுக்கிறாங்க. ஸோ முடிவெடுத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பிசினஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது தகவல் தொடர்பு. தகவல் தொடர்பு தான் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன தகவல் தொடர்பு அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு சேஃபா எக்ஸாம்பிள் நம்ம ஃபோன் பேசுறோம், அது தகவல் தான். வாட்ஸ்அப் பண்றோம், இமெயில் அனுப்புறோம், எல்லாமே வந்து ஒரு தகவல் தான். நம்ம இருக்கிற விஷயத்த வந்து மற்றவங்கள்ட்ட பரிமாறிக்கொள்றோம். ஸோ அதுதான் தகவல் தொடர்பு. ஸோ ஒரு பிசினஸ்ல எப்படி தகவல் தொடர்பு பரிமாற்றம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸில் ஒருத்தர் இருக்காரு, நிர்வாகி இருக்காரு அப்படின்னா மேலாளர் எப்படி ஒரு தகவல் சொல்லணும் அப்படின்னா இமெயில் அனுப்புவார், மின்னஞ்சல் மூலம் அனுப்புவார். ஸோ வேற விஷயத்தை எப்படி சொல்லுவார் அப்படின்னா, அஃபிஷியலா வந்து ஒரு பிசினஸ்க்கு ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா மேலாளர்கள் வந்து பார்க்கணும். அப்புறம் வந்து ஊழியர்களும் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பிசினஸ்க்கு ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கணும். அந்த வெப்சைட் ஆரம்பிச்சிட்டோம்னா அதை கீழே ஊழியர்கள் எல்லாமே வந்து தனக்கு பாஸ்வேர்டு அப்புறம் லாகின் ஐடி கொடுப்பாங்க. அந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டு போட்டோம்னா அந்த பிசினஸ் என்ன நடக்குது, என்ன ப்ராடக்ட்ஸ் வந்து புதுசாக உற்பத்தி பண்றாங்க, புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணிருக்காங்க, இந்த விஷயம் எல்லாமே வந்து எல்லாருக்கும் தெரிய வரும். ஸோ தகவல் தொடர்புனா அதுதான் இங்க சொல்ல வராங்க. இந்த தகவல் தொடர்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஊழியர் ஒர்க் பண்றாரு, ஒரு ஒர்க்கர் வந்து அந்த கம்பெனியில் ஒர்க் பண்றாரு அப்படின்னா அவருக்கும் வந்து நாங்கள் என்ன கம்பெனியில் புதுசாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணிருக்காங்க, இந்த விஷயம் எல்லாமே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வெப்சைட் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த வெப்சைட்ல என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றாங்கிறத வந்து நிர்வாகி பார்க்கலாம், மேலாளர் பார்க்கலாம், அந்த நிறுவனத்தாளர் ஊழியர்கள் பார்க்கலாம். ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயத்தை போட்டா எல்லாருமே வந்து அந்த தகவல் தொடர்புல பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து துணை பணிகள் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு கிளாஸ்ல வந்து அத்தியாயம் 2 முடிச்சாச்சு. அடுத்த கிளாஸ்ல நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.